ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஹேர் டை பார்க்கலாம். ஹேர் டை வந்து ரொம்ப நாளைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஹேர் டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த காலத்துலாம் சாயத்துக்கு வந்து இந்த வாழைப்பூ சாரை வச்சு தான் சாயெல்லாம் ரெடி பண்ணாங்க. இப்போ நம்ம அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த இதழ் ஒன்று எடுத்துக்கலாம், பூவும் ஒரு பூ எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா அரைச்சி கொடுக்கும். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண பூவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதிலே நல்லா தண்ணி இறங்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து பாருங்கள் எப்படி நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ அரைச்சதை வந்து ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல கலர் நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த சாயம் வச்சு தான் நம்ம இப்போ ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி சாயம் ரெடி பண்ணி நம்ம போடும்போது நம்ம முடியில் வந்து அந்த கலர் வந்து ரொம்ப நாளைக்கு தக்க வைக்கும். நம்மளுக்கு திரும்ப வந்து நரைமுடி வந்து புதுசாக வளருது பாருங்கள், அது மட்டும்தான் நரைமுடியாக வளரும். இருக்கிற முடியை வந்து உங்களுக்கு கலர் சேஞ்சே ஆகாது. நீங்கள் வேணால் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மருதாணி போட்டுக்கலாம். மருதாணி கூட வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை, வெறும் இந்த சாயத்தை மட்டும்தான் வச்சு நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு பார்த்திங்களா. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம வந்து அவுரி பொடி சேர்க்க போகிறோம். அவுரி பொடி சேர்க்கறதுனால முடி வந்து நல்லா கருமையாக மாற்றி தரும். உங்களுக்கு மருதாணி வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த அவுரி பொடி சேர்க்கறதுனால நல்லா கருமையாக மாற்றி தரும். இப்போ வந்து லைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து மருதாணி கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நரைமுடி அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நாள் வந்து இந்த மருதாணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. செகண்ட் நாள் வந்து அவுரி பொடியை இந்த வாழை சாறில் கலந்து அதையும் போடுங்க. இப்படி நீங்கள் வாழைப்பூ சாறில் கலந்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். வாங்க இப்போ தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் இல்லாத பார்த்துக்கோங்க. நம்ம எந்த ஹேர் டை யூஸ் பண்ணாலும் ஆயில் இருக்கக்கூடாது. நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆயில் வச்சுட்டு பேக் யூஸ் பண்ணணும். இப்போ ஹேர் டை தான் யூஸ் பண்ணோம். நம்ம கலருக்காக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா உள்ளார பாடுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் நரைமுடி அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வெளியிலே பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் உள்ளே இருக்க முடிக்கு வந்து போகாது. அதனால் பார்ட்டாக பிரித்து உள்ளார பாடுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பேக்கை ரெடி பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்காது. நீங்களும் பயப்படாத யூஸ் பண்ணலாம். தலை முழுவதும் தடவிட்டு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வச்சுருந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தலை அலசும் போது சீக்கா ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளைன் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். பாருங்கள், நல்லா ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.